தவிர பேசுறதுலே கௌரவம் இருக்கும். ரைட்டா? இந்த கௌரவத்தை, அதாவது நான் வந்து அந்த போலி கௌரவத்தை காட்டுறதுக்காகவே சில விஷயங்கள் பேசுவாங்க. அப்படி என்னென்னலாம் பேசுறாங்க ஆரம்பிக்கலாங்களா? ஜென்ரலி வந்து ஒரு இண்டிவிஜுவலி இருக்கும் போது, ஒரு ஜென்ஸ் இருக்கும் போது அந்த விஷயங்கள் தேவைப்படுறதில்லை. ஆமா ஆமா. பட் கல்யாணம்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த லெவலில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சமுதாயத்தில். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமாக வந்து எப்படி வேணாலும் போட்டு போகலாம், ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகலாம், ஒரு பேச்சுலராக இருக்கா அப்படின்னா. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. பட் ஒரு ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ பைக்கில் போகிறோம் அப்படின்றது இல்லை, அடுத்த லெவல் காருக்கு போக வேண்டியது இருக்குமோ இருக்குமோ அகைன். ஸோ இப்போ ரைட் கார்ல போனாதான் மரியாதை கிடைக்கும். அந்த ஒரு இது கண்டிப்பா இருக்கு, அந்த மரியாதை அதனால எதிர்பார்ப்பு இருக்கு. வேற இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படிங்கிறது. இப்போ சப்போஸ் ஐ எம் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஒன் கம்பெனி, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 1 hour ஜிம் போகிற நம்ம 1/2 hour இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காரில் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ரெஸ்பெக்ட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த சொசைட்டி. ஏன்னா நமக்குன்னு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த ஸ்டேட்டஸை வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். தான் ஒரு குழுக்கு தலைவராகவோ, ஒரு கம்பெனியுடைய நிர்வாகியாகவோ, ஒரு குடும்பத்தின் தலைவனாகவோ, நல்ல குழந்தைகளுக்கு அப்பாவாகவோ, தன்னுடைய மனைவிக்கு சிறந்த கணவனாகவோ இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பொழுது என் ஒய்ஃபு கிட்ட போயிட்டு நான் எனக்கு இந்த விஷயம் என்னால் முடியாது, என் குழந்தைகிட்ட போய் இந்த கணக்கு எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் மச்சான் என்னால் அது முடியாதுடா அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையும் போயிட்டு தன்னுடைய ஓப்பனாக யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? சாம்பார் அப்ப எனக்கு இல்லையே. இந்த ஒரு கேள்வியை சொன்னால் என் ஃப்ரெண்டு என்ன தப்பாக நினைப்பான், இந்த கேள்வி எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் என் குழந்தை என்னை தப்பாக நினைக்க. இன்னைக்கு என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இன்னைக்கு எனக்கு அந்த குழந்தைட்டு நான் சொல்லிடுறேன், டாடி நாளைக்கு காலையில் உனக்கு நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நைட்டு ஃபுல்லாக நான் அதை ரெஃபர் பண்ணி அந்த போலி கௌரவத்தை நிலைநாட்டணுமேங்கிறதுக்காக வேண்டி நான் குழந்தைக்காக செய்கிறேன். சொன்னேன், என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். அது எனக்கு ஒரு ஆயுதம் அப்படிங்கிறாரு அவர். கரெக்ட் சார். அது பாசிட்டிவா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற வரைக்கும் ஓகே. பட் அது போலி கௌரவம்னு தெரிஞ்சா அவருக்கு கன்விக்ஷன் இருந்தா அவர் நடந்தே போலாம். ஏன்னா எங்க ஆபீஸ்ல 2 பேர் நடந்து வந்தாங்க, 2 பேர் சைக்கிள்ல வந்தாங்க. 2 நாள் ஆச்சு, 4 8 ஆச்சு. இப்ப சைக்கிளிங்னு ஒரு கிளப்பே இருக்கு. சோ உன்னோட தனிமனித கன்விக்ஷனை பொறுத்து தான் அது இருக்கு. வளரும் வரை எல்லாருக்கும் போலி கௌரவம் தேவை. நான் வளர்ந்துட்டேன், நான் ஒரு பெரிய பாப்புலர் ஆயிட்டேன் அப்படின்னா சாதாரண கதர் சட்டை போட்டுட்டு நான் பப்ளிக்ல வந்தேன்னா சொசைட்டில எனக்கு ரெகனைசேஷன் இருக்கும். சொன்னேன், என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். வீடுகளில் போலி கௌரவம் நடக்குது. எதுக்காக போலி கௌரவம் தேவைன்னு நினைக்கிறீங்க? அரேஞ்ச் மேரேஜ் எப்படின்னு தெரியாது, ஆனா லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் 4 இயர்ஸ்க்கு சுத்தி இருக்க அத்தனை பேர் கண்ணும் உங்க மேலதான் இருக்கும். இவங்க தோத்து போறாங்களா ஜெயிக்கிறாங்களா அதை வந்து முதல்ல நாங்க ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கோம். அந்த ப்ரூவ் பண்றதுக்கு நான் என் ஹஸ்பண்ட் மேல பாசமா இருக்கேன், அன்பா இருக்கேன், கட்டி பிடிச்சி கொஞ்சம்ன்றதுலாம் நான் காட்ட முடியாது. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. நான் எந்த அளவுக்கு மேல வரேன்றதை என் வீட்டை பார்க்கணும் முதல்ல. என் புருஷன் எந்த அளவுக்கு வச்சிருக்காரு, நகை நட்டோட வச்சிருக்காரா அப்படின்றத பாக்குறாங்க, கார் வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்றத பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாங்க நல்லாதான்ப்பா அந்த பொண்ணை வச்சிருக்கான் அப்படின்னு. சார், இந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க 3 வருஷத்துல வந்துட்டு பணம் சொத்து சேர்த்து இதுல தான் அவங்க நல்லா இருக்கலாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? 2 பேருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்து கடைசி வரைக்கும் எப்படி இருக்காங்களோ அதுலதான் சந்தோஷம். 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ரூஃப் பண்ண முடியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் ஷார்ட் டர்ம்லயே நான் வந்து மத்தவங்களுக்காக வாழணும்ன்ற மத்தவங்களுக்காக இந்த சமுதாயமே மத்தவங்களுக்காக தான் மேடம் வாழுது. சொல்லி நிறுத்துங்களேடா, அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டாரு. அதனால நான் ஜெயிச்சிட்டேன், நம்ம ஜெயிக்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையே வச்சிருக்கோம். எல்லாரும் எதுக்கு போராடுறோம்? ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சிட்டேன்னு எவ்வளவு சீக்கிரம் நான் காட்டணும்னு நினைக்கிறேனோ அவ்வளவு சீக்கிரம் நான் காட்டுவேன். அந்த ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஜெயிக்கிறதுன்றது கான்ஸ்டன்ட்டா கடைசி வரைக்கும் காட்டுறதுல தான் ஜெயிப்பு இருக்குது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். The match is winning the life. சக்சஸ் அப்படிங்கிறது லாங்கர் ரன்னோடு தொடர்புடையது. போலி கௌரவத்தின் அடிப்படையில் ஒரு ஷார்ட்டர் ரன்ல அதை ப்ரூவ் பண்ண கூடாதுங்கிறது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இப்போ நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசுறீங்கனால அர்ஜென்ட்ல நீங்க பேசணும்னு தோணுது. நிதானமா பேசினாலே லைஃப் ஆல்சோ இஸ் லைக் தட். இப்போ நீ 3 வருஷத்துல நீங்க காமிச்சு முடிச்சிருந்தனால ஒன்றும் ஆகுறது இல்லை. லாஸ்ட் வரைக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது தான் இது. இப்போ நான் குடும்பத்தோடு ஒரு திருமணத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் போட்டு வீட்டுக்காரி கழுத்தில் நிறைய நகைகள், என் கையில் பிரேஸ்லெட்டு, வாட்ச், மோதிரம் எல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு சமுதாயத்தில் ஒரு மரியாதை கிடைக்குது.
என்ன யோசிக்கிற? அங்க நல்ல வரவேற்பு இருக்கு, நல்ல மரியாதை இருக்கு சொசைட்டில. ஓகே, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1, போலி கௌரவம் இருக்கிறவர்களுக்கு செய்கிறவர்களுக்கு இந்த சமூகம் மரியாதை தருதுன்னு அவர் சொல்றார். அது உண்டா இல்லையா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். உண்மை உண்மை, அது உண்டு. அப்ப போலி கௌரவம் பண்ணா என்ன தப்பு? போலி கௌரவம் பண்ணா என்ன தப்புனா அதனால உண்டான பாதிப்புகள், அதை பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஆமா ஆமா, சொல்லுங்க. என்ன பாதிப்புகள், நிறைய பாதிப்புகள் என்ன பாதிப்பு வரும்? என் வாழ்க்கையில நடந்த ஒரு பாதிப்பு நான் சொல்றேன். இப்ப எங்க அப்பா எடுத்துக்கங்க. எங்க அப்பா வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நார்மலா வந்து வீடு கட்டணுன்றது எல்லாரோட ஆசை. இருந்த காசு சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டினாங்க. ஓகே, கடனை உடனே வாங்கி அந்த வீடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுல பிரச்சனை இல்ல. ஓகே, ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு. ஒரு 1 years 2 years கடனை அடைக்கல. அப்ப நான் காலேஜ் அப்பதான் நான் சேர்ந்த புதுசு. ஓகேவா? இப்ப இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எக்ஸ்ட்ரா கடனை வாங்கி அங்க பக்கத்துல மாடி வீடு கட்டினாங்க. ஸோ தனக்குன்னு மாடி கட்டணும், தன்னோட கௌரவத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எக்ஸ்ட்ரா கடனை உடனே வாங்கி வீடு கட்டினாங்க. அதனால என் படிப்பு நின்னுச்சு. 2001 to 2003 எனக்கு படிப்பு இல்லை. நான் 2001 நான் +2 முடிச்சேன். 2001 நான் ஒரு காலேஜில் நான் சேர்ந்தேன். ஃபீஸ் கட்ட முடியல. அது உண்டான பாதிப்பு. ஃபீஸ் கட்ட முடியல. வீடு கட்டணும்னு நினைச்சதுனால படிக்க வேண்டிய பிள்ளை படிக்க முடியாம போச்சுங்கறீங்க. ஆமா, உண்மை. அது உண்டான பாதிப்பு. ஒரு பாதிப்பு இங்க சொல்றீங்க. ஒரு நிமிஷம். ஒரு பக்கம் மனசுலனாலும் அதான் நேசம். போலி கௌரவம் காட்டுறதுனால முன்னேறாங்கங்கறீங்க. ஒரு பக்கம் வாழ்க்கையில பிரச்சனை வருதுங்கறீங்க. பிரச்சனை வருது. உண்மையா சொல்லுங்க, போலி கௌரவம் காட்டுவதால் முன்னேற்றம் கிடைக்கிறதா இல்ல லைஃப்ல பிரச்சனை வருதா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. நான் வந்து போலி கௌரவத்துக்காக கார் வாங்கியிருக்கேன். அப்போ இப்போ நான் அந்த கார் கடனை கட்டி ஆகணும். இப்போ நான் போலி கௌரவத்துக்கான தான் கடனை வாங்கி காரை கட்டின அப்படின்னா நாளைக்கு இதை விட தாழ்ந்து போன சமுதாயம் நம்ம ரொம்ப மோசமா பேசும். ஸோ அதனால நம்ம வெளிக்காட்டிக்கிறது பெருமையாக காட்டிட்டாலும் இன்னைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறதுனா நான் 10 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த கடனை கட்டிடுவேன். ஸோ அது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சொத்தாயிருது. ஓ, நீ அப்படி வரியா? மறுபடியும் நாளைக்கு இன்னொருத்தர் பார்த்து ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்குறேன். நானும் அதே மாதிரி வாங்குறேன். 10 மணி நேரம் செய்யற வேலையை 11 மணி நேரம் செஞ்சு அந்த கடனை கட்டுறேன். என்ன போலி கௌரவம் முன்னாடி வந்தாலும் பின்னாடி அது எனக்கு வந்து ஒரு சொத்து மோட்டிவேஷன் ஃபேக்டரா மாறும். கண்டிப்பா. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவங்க எல்லாருமே போலி கௌரவம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர்ல இருக்காங்க சார். மற்றவங்க நம்மள நல்லா நினைக்கணும், மற்றவங்க நம்மள பெருமை நினைக்கணும்னு சொல்லிட்டு முன்னேறதை யோசிச்சு அடுத்தவங்களை நம்மளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ண அந்த ப்ரெஷர்ல தான் இருக்காங்களே தவிர அடுத்த இது யோசிக்கிறது இல்லை. அவங்க பொறாம என்ன ஏன்டா இம்புட்டு அழகா. என்னால வந்து அடுத்தவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் மெனக்கேட்டேன். நான் இவங்க வந்து நான் நார்மலா எனக்கு திறமை இருக்கு, நான் எப்படி வேணாலும் ஃப்ரீயா போகணும்னு சொல்லிட்டு கேஷுவலா வராங்க. நான் வந்து அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour ஒர்க் பண்ணிட்டு நான் இப்படி போறேன்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? மாற வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். ஒரு வாட்டி நீங்க வந்து போலி கௌரவம் காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆஃப்டர் ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்ன செய்யணும், அதை நான் எப்படி காப்பாற்றணும், எப்படி இந்த போலி கௌரவத்தை நான் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற ஒரு சிந்தனை எப்பவுமே இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம்.